சரியா இருக்கு. பணம் கைக்கு வந்தாச்சு. அடுத்து எங்க போறது? மாப்பிள என்னையா? ஆமா மாப்பிள. ஐயோ என்னடா இவன் மாப்பிள்ளைங்கறா? மெட்ராஸ் பாஷடா, அன்பா எல்லாரையும் அப்படிதான் கூப்பிடுவாங்க. என்ன மாப்பிள? குந்து மாப்பிள. பாத்தியா, என்னையும் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறான். ஆமா, இங்க வீடு காட்டுற புரோக்கர்ஸ் யாராவது இருக்காங்களா? ஊடு தானே. வாப்பா காட்டுறேன். குந்துப்பா. குந்து. ஏண்டா அவர் என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாரு, பதிலுக்கு நான் அவர் எப்படி கூப்பிடணும்? நம்ம வயசு இருந்தா மச்சின்னு கூப்பிடணும், வயசுல பெரியவரா இருந்தா மாமான்னு கூப்பிடணும். மச்சி மாமா, வேகமா மிதி மாமா. கரெக்டா? சபாஷ். என்ன அது இவ்வளவு பெரிய பங்களா கூட்டிட்டு வந்திருக்க? ஊடு பெருசா இருந்தா உனக்கு என்ன மாப்பிள? நீ தங்க போறது கார் ஷெட்டு தானே. கார் ஷெட்டா? ஆமா, நீ குடுக்குற 200 ரூபாய்க்கு கார் ஷெட் இல்லாம இம்மாம் பெரிய வீட்ல உன்னை குந்த வைப்பாங்க. இறங்கு மாப்பிள. என்னங்க என்னங்க? என்ன என்ன மாப்பிள வந்துட்டாரு. என்ன சைக்கிள் ரிக்ஷாவுல வர்றாங்க? எளிமையா இருக்க கூடாதா? ஏசுநாதர் கூட தான் மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு. போய் கூட்டிட்டு வாங்க. ஏசுநாதரையா? மாப்பிளைய தானே, அவர் கடவுளாச்சே, எப்படி வருவாரு? மாப்பிள பக்கத்துல ஸ்கூல் சவாரி இருக்குது, அத கண்டுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துரும்பா. ஊடு புடிச்சிருந்தது. நம்ம கண்டுக்க போனோம் பட்டா. இவன் தமிழே பேச மாட்டேங்கிறான். தமிழ்ல தான் பேசுறான், ஆனா எல்லாத்தையும் சுருக்குறான். வாங்க மாப்பிள்ள வாங்க. இவரும் மாப்பிள்ளைங்கிறாரு. மெட்ராஸ் பாஷை, வயசுல பெரியவர் மாமான்னு கூப்பிடு கூப்பிடு. ஆமா மாமா மாப்பிள்ள மாமா மாப்பிள்ள மாமா. வாங்க மாப்பிள்ள, உள்ள போய் பேசுவோம். அம்மா இது யாரு? இவன் ஃப்ரெண்டு. இது உங்களுதான்? ஆமா. இதுதான் முக்கியம். இது கூட அவன்தான். முதல்ல சொல்லக்கூடாது. சின்னமணி சின்னமணி. யாரு? என் தூரத்து சொந்தம், என் சம்சாரம். வாங்க. நான் சகாதேவன். நான் மகாதேவன். நான் ஆரியபாதம். இது என் சம்சாரம் சின்னமணி. ஏங்க இதுல யாரு மாப்பிள? அந்த விரல சூப்பிக்கிட்டு இருக்காரு அவரேதான். அவரா? அவர்தான் சூப்பர் மாப்பிள்ள. என்னது? இங்கிலீஷ்ல சூப்பர் மாப்பிள்ளை. பாத்துட்டு சாப்பிடுறீங்களா இல்ல சாப்பிட்டு பாக்குறீங்களா? சாப்பாடுல இருக்கு, நாங்க பாத்துறோம். சாப்பிடணும் பாத்துறோம். சாப்பிடணும் சாப்பிடணும். வெக்கப்படுறான். நம்ம வீடு மாதிரி தானே, சாப்பிட்டுட்டே பாக்கலாம். சரி உங்க இஷ்டம். கீதா டிஃபன் கொண்டா. நீங்க பாக்கணுங்கிற அவசியமே இல்ல, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதான். ஆமா, கார் ஷெட் பெருசா சின்னதா? 5 கார் நிறுத்தலாம். அவ்வளவு பெருசா? என்னது கார் செட்டை பத்தி கேக்குறாங்க? நம்ம வசதி எப்படி இருக்குன்னு நம்ம கார் செட்டை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஆஹா, சரி பவுன் எவ்வளவு எதிர்பார்க்கறாங்கன்னு கேளுங்க. கொஞ்சம் இப்ப பாரு. சூப்பர் மாப்பிள்ள, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? என்னடா அது, என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு கேக்குறாரு. நம்மளால எவ்வளவு அட்வான்ஸ் கொடுக்க முடியும்னு கேக்குறாரு. ஒரு 500. 500? ஒரே பொண்ணு தானே, சரின்னு சொல்லுங்க. சரி. ஏங்க இந்த பாத்திரம் பண்டமெல்லாம் 2 பேருக்கு என்ன பெருசா பாத்திரம் பண்டமெல்லாம்? 2 பேரா? புருஷன் முன்னாடி 2 பேர் தானே, அத சொல்றாங்க. ஏண்டா கார் ஷெட் தானே சுமாரா கட்டியிருந்தாருன்னா கேட்டுருவோம். ஏங்க ஒழுகுமா? ஏங்க என்னங்க இது ஒழுகுமான்னு கேக்குறாங்க? அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பந்தல் போட்டு தான் கல்யாணம் நடத்த போறோம், மழை வெஞ்சா ஒழுகுமே நினைச்சிட்டு கேக்குறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் பில்டிங் உள்ளதான் கல்யாணம் நடத்த போறோம்னு. சூப்பர் மாப்பிள்ள, கடப்பாறைய வச்சு இடிச்சாலும் இடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங். 5 இன்ஜினியர் வச்சு கட்டினது. எங்களுக்கு அது போதும். உள்ள போனதுக்கு அப்புறம் தானே தெரியும். மாப்பிள்ள என்ன பேஸ்கெட் பாலா விளையாடுறீங்க? நாங்க அடுத்த வருஷம் ஒலிம்பிக்ஸ் போலான்னு இருக்கோம். தகர கப்பு கூட கிடைக்காது. ஏங்க நீ தரடா. நாம முடிவு பண்ணிட்டா போதுமா? கீதாவையும் ஒரு வாரத்தை கேப்போம். கேட்டுருவோம். சூப்பர் மாப்பிள்ள, நீங்க இப்படியே வாய்க்குல போட்டுட்டே இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். இப்படி திங்கிறவன நான் பார்த்ததே இல்ல. இப்படி ஒரு வாய். அடேங்க அப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, ஆடியோபதம் சார் இருக்காருங்களா? இருக்காரு, இதோ வந்துருவாரு. கார் ஷீட்டை வாடகைக்கு விட்டாச்சு. நாங்க அதுக்கு வரல. அப்ப உட்காருங்க. மாப்பிள்ள உங்களுக்கு வேண்டியவங்களா? உங்களுக்கு வேண்டியவங்க நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். எவன் சொன்னா? யோ எந்திரிங்கயா. யார கட்டியா உள்ள வந்தீங்க? எங்களே வெளியே போக சொல்றீங்க? பின்ன நாங்களா வெளியே போவோம்? தரகர் தான் உங்க மகள பொண்ணு பார்க்க அமிச்சாரு. பொண்ணு பார்க்கவா? அப்ப இவங்க யாரு? நான் சகாதேவன். நான் மகாதேவன். நான் சந்தன தேவன். நீ என்ன புளித்தவனா? சும்மா இருயா, எரிச்சல கிளப்பாதீங்க. ஏப்பா
அப்ப நீங்க பொண்ணு பார்க்க வரலையா? நாங்க கார் ஷெட் எல்லாம் பார்க்க வந்தோம். அதான் ஆரம்பத்துல இருந்தே ஒழுகுமான்னு கேட்டானா? நான் தான் கேட்டேன். போயா வெளிய. என்ன மரியாதை தெரியுது? ஒழுங்கா போயிரு, இல்ல மெட்ராஸ் பாஷையில கண்டபடி திட்டுவேன். என்ன மச்சி மாமன் திட்டுறாரு? யோ இத வச்சுட்டு போடா. நானே உடுப்பி ஹோட்டல்ல திருடினது. போ. ஒண்ணே ஒண்ணு எடுத்துக்கிறேன். கீதா, இவங்களுக்கு டிஃபனை கொடு. முடியாதுப்பா. எப்ப அவர் என் இடுப்பை தொட்டு தூக்கிட்டாரோ அவர்தான் என் புருஷன். மணந்தால் மகாதேவன், இல்லையேல் மரணதேவன். நம்ம குடும்பம் மகாதேவி படம் மாதிரி ஆயி போச்சு. இப்ப என்னங்க பண்றது? PS வீரப்பா கூப்பிட வேண்டியதுதான். அவர் வந்த உடனே சிரிப்பாரு, அப்புறம் தானே பேசுவாரு. நம்ம குடும்பத்தை பார்த்து அவர் வேற சிரிக்கணுமா? இல்ல PS வீரப்பான்னு சொன்ன உடனே அது மாதிரியே சிரிப்பு வந்துருச்சு. ஐயா, எக்ஸ்கியூஸ் மீ, எனி ப்ராப்ளம்? நேந்திரம் படம் போடா. கீதா, நான் சொல்றத கேளுமா. நான் சொன்னதுதான். என்னங்க இப்படி சொல்லிட்டு போறா? அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க, போய் கூட்டிட்டு வாங்க. எங்க போய் நான் அவங்கள தேடுவேன்? சகாதேவா, மகாதேவா, இத கொண்டு போனா எவனாவது சோறு போட்டு போறான். சகாதேவா, அடி 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 போடுப்பா, அடிக்காத மாமா. மாமா அடிக்காத. எங்கயாவது வீடு இருக்குன்னு சொன்னா கொன்னே போடுவேன். ஓய், இனிமே எவனையாவது ஊர்ல மாப்பிள்ளைன்னு கூப்பிட்ட உன் சம்சாரம் விதவி ஆயிடுவா. எந்த சம்சாரம் மாப்ள? கேள்வி கேளு. ஏய், கொல்லு. உனக்கு எவ்வளவு சம்சாரம்டா? கையில போட. அடிக்கிறேன். நாளைக்கு காலையில ரிக்ஷா இருக்கு. நாளைக்கு ரிக்ஷாவே ஓடாது. மாப்பிள்ள யாரிய மாப்பிள்ளை? கால் மீ மிஸ்டர் மகாதேவன். மிஸ்டர் மகாதேவன், ஏதோ மறந்துருங்க. வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, என் பொண்ணை கட்டிக்குங்க. உன் பொண்ணியாச்சி. தம்பி, நீங்களாவது சொல்லக்கூடாதா? டேய், ஒரே பொண்ணு ஒத்துக்கடா. டேய், அந்த பொண்ணு என்ன பேர் அழகியா? உன் மூஞ்சிக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்? ஒத்துக்கடா. முடியாது, அந்த பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேன். கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேங்கிறான், வாடகைக்கு வீடு இல்லாம அலைகிறான். நம்ம இடத்த கொடுத்து செட்டப் பண்ணிட வேண்டியதான். தம்பி, நீங்க என் பொண்ணை கட்டிக்க வேணாம், வச்சுக்குங்க. என்னது? நீங்க தங்கறதுக்கு என் கார் செட்டை வச்சுக்குங்க. கார் ஷெட்டா? கார் ஷெட்ல எல்லாம் நாங்க தங்க மாட்டோம். என் வீட்டுல தங்குங்க. இந்த வாடகை வேண்டாம். அப்பா. சோறு 3 வேளை சோறு போடுறேன். அப்ப இந்த பெட்டி நான் தூக்குறேன். என் கட்சிக்கு கூட இப்படி ஆள் சேர்த்ததே இல்லப்பா. அவ்வளவு கெஞ்ச வேண்டியதா போச்சு. பாவீங்களா? என்ன சொன்னீங்க? நானா பேசுறேன். பொண்ணை பெத்துட்டேனே. நீங்க முன்னால போங்க. வாங்க 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 வாங்க. வாங்க போங்கடா. சின்னமணி வாங்க மாப்பிள, வாங்க. இதோ பாருங்க, இந்த மாப்பிள்ளை கீப்பிள்ளைன்னு கூப்பிடுற பழக்க வழக்கம் எல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க. வாட போலாம். தெரியாம சொல்லிருச்சு மாப்பிள்ள. தம்பி, நீங்க உள்ள போங்க, மத்ததெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். போங்க. வா. வந்தாலும் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏன் சார் உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா நீங்க சொல்லவே இல்ல? தம்பி, எங்க ரூம் இது. நீயா? கீதா, நீ இப்படி எல்லாம் வேற ட்ரெஸ் பண்றியா? அசந்தா என் பேண்ட் சட்டி எடுத்து போட்டுக்க போல இருக்கு. இடுப்பு தொட்டு தான் தூக்குனீங்கன்னு நினைச்சேன். இப்ப முதுக வேற தட்டிட்டீங்க. அதனால மணந்தால் மகாதேவன், இல்லையேல் மரணதேவன். இவனோட மரண தேவனே எவ்வளவு பெட்டர். தாய் தகப்ப இல்லாத காவேரிய இத்தனை நாளா வளர்த்து ஆளாக்கிட்டோம். இவளுடைய முறமாமன் வீரப்பா இவ பேர்ல உள்ள சொத்துக்கு ஆசைப்பட்டு இவளை கல்யாணம் பண்ணி கொடுன்னு அடிக்கடி வந்து தொல்லை பண்றான். இனிமேலும் காவேரி எங்க கிட்ட இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைங்க. அதுதான் உங்க பாதுகாப்புல இருக்கட்டும்னு இங்க அழைச்சிட்டு வந்தோம். காவேரிக்கு நீங்க தான் ஒரு நல்ல வழியை காட்டணும். காவேரி பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. தாராளமா இங்க தங்கலாம். சின்னமணி சொல்ல. காவேரியோட அப்பா எங்க குடும்பத்துக்கு செஞ்சிருக்கிற உதவிய காலம் பூரா நாங்க மறக்கவே மாட்டோம். இனிமே கீதா மட்டும் எனக்கு பொண்ணு இல்ல, காவேரியும் எனக்கு பொண்ணுதான். கீதா, காவேரி உள்ள அழைச்சிட்டு போமா. அப்போ நாங்க வர்றோம். சாப்பிட்டு போங்கன்னா கேட்க மாட்டீங்க. மகாதேவா. யாரு? பாதி தண்ணி வெளியில வந்துருச்சு. மோசமான பாட்டியா இருக்கிறீ நீ. அம்மா, இங்க எதுக்கு வந்த? இந்தாங்க காஃபி கொண்டு வந்திருக்கேன். காஃபியா? குடு. கேக்குறேன், என்ன தப்பா நினைக்காதீங்க. ஐயோ, எச்ச பண்ணிட்டேனே. பரவாயில்லையா? அது இல்லைங்க, போர் அடிக்குது. சினிமாக்கு போலாமா? சினிமாவுக்கா? என்னோடியா? ஆமா. என்ன சினிமா? அது லவ் சப்ஜெக்ட், காதல் ஜோரம். கையெடு. இந்த மாதிரி சினிமா எல்லாம் பார்த்தா என் மனசு கெட்டு போயிடும். அப்போ பக்தி படம் போலாமா? சிவகவி. சிவகவியா? அது ரொம்ப பெரிய படம். நேத்தி மேட்னி ஷோவை இன்னும் முடியலையா? ஒரு நிமிஷம் இல்லைங்க, இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? தினத்தந்தி கன்னித்தீவு கதை சிந்துபாத் மாதிரி இருக்கேன். மோசமான ஆளே நீ. அடிப்பள்ளியா? ஐயா, இடுப்பையும் தோழிந்தா தொட்டிங்க, இப்ப காலையில விழுந்துட்டேன். அதனால் மணந்தால். அதை மட்டும் நீ சொல்லாத. போய் தொட்டு. ஐயா.
கலர் முட்டை எல்லாத்தையும் ஒழுங்கா அடிக்க வச்சு வாடா இங்க வா. புத்திசாலித்தனமா சண்டை போடுறானே இவன் யாரு? பேரு சகாதேவன், வயசு 26, வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான். நம்மளே வேலை போட்டு கொடுத்துருவோம். பாக்குறதுக்கு அப்படிதான் இருந்தாலும் நல்ல சண்டை போடுறானே யார் இவன்? பேரு மகாதேவன், வயசு 26, வேலை வெட்டி இல்லாம இருக்கான். கொடுத்துருவோம். யார் இவன்? உன்னையே துரத்திட்டு வரான்? நான் சொல்லல, அவன் தான் என் முறமாமன். பயங்கர பொறுக்கையா இருக்கானே. உனக்கு முறமாமன் கிடையாதா? இல்ல இருந்திருக்கலாம். இவனை முறமாமனை ஏத்துக்கிறியா? வீரப்பா, எப்ப காவேரி உன்னை விரும்பலையோ அவளை விட்டுட வேண்டியதுதானே? அதை விட்டுட்டு மெட்ராஸ் வரைக்கும் துரத்திட்டு வந்து ஏன்டா உதவாங்கற? நான் சாதாரணமா எந்த பொருள் மேலயும் ஆசை வைக்க மாட்டேன். அப்படி ஆசை வச்சுட்டேன், அதை அடையாம விட மாட்டேன். எனக்கு என்னமோ அவ கிடைப்பாங்கிற நம்பிக்கை இல்லடா. பொறுத்திருந்து பாடுறா. பகல்லே தூக்கம். இவங்க 3 பேரையும் நம்பி நான் வந்தேன். ஏன்னா இவங்க புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாங்களே, இவங்களை நம்பி இந்த நாடே வரப்போகுதுன்னு நினைச்சேன். இவங்க சம்சாரம் கூட வரல. அமைச்சராக போறேன், அமைச்சராக போறேன். கிழிப்ப இப்படியே ஆட்டிக்கிட்டே இரு. நம்ம அங்க போயிட வேண்டியதான். எப்பா, அங்க வந்து தொலைச்சிடாதீங்கப்பா, நான் நிம்மதியா பொழப்பு நடத்தணும். எங்க பொருளாதார காணோம்? பொருளாதாரே மாத்தி பொருளாதாரே நில்லுங்க. ஏன் தூங்கிட்டு இருந்தீங்க? நீங்க மட்டும் பாதியிலே ஓடி வரலையா? நம்ம 4 பேரும் எந்த இடத்துல முழுசா இருந்திருக்கோம்? பாதியா தானே இருந்திருக்கோம். என்னங்க எங்க 2 பேரும் விட்டு நீங்க 2 பேரும் ஓடியாந்துட்டீங்க? ஓடி வர்றதுதான் கை வந்த கலையாச்சே. அப்படி ஓடி வர அளவுக்கு என்னங்க நடந்து போச்சு? பின்ன என்னய்யா, நம்ம 4 பேரும் எவனும் மீட்டிங்க்கும் கூப்பிடுறது இல்ல, வருமானமும் இல்ல. நம்ம கட்சி கொள்கையெல்லாம் அறிக்கையா விட வேண்டியதா போச்சு. அவ்வளவு ஏன், நம்ம கட்சிக்குன்னு ஒரு ஆபீஸ் கூட இல்லையே. நம்ம வீடு இருக்கு. அந்த வீட்டு மேலதான் ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கான்னு நீ அப்படியா? அது கூட தெரியாதா? இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கிறதுல இரு. மனக்கவலையில மறந்துட்டேன். விவசாயம் இல்லாத ஆளு மறுபடியும் எங்க போறீங்க? திரும்பி நான் அங்கே போறேன். தூக்கில தூங்கினாலும் தொங்குவேன், மறுபடியும் அந்த வாசப்படி மிதிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. சொன்னேன். கட்சிக்காக வசூல் பண்ண கோடிக்கணக்கான பணத்துக்கு கணக்கு கேட்பேன்னு சொன்னீங்களே. சொன்னேன். மீண்டும் அங்க போறேன்னு சொல்றீங்களே, என்ன? மீண்டும் பொருளாளர் பதவி கிடைக்கிறேன். நீ மன்னிப்பு கெடுங்க கேட்பாங்களே. எழுதி வச்சிருக்கேன். 1 இல்ல 10, யார் கேட்டாலும் கொடுப்பேன். இந்தாங்க, நீங்க ஒண்ணு வச்சுக்குங்க. எதுக்கு? திரும்பி நான் இங்க வந்து சேர்ந்தாலும் சேருவேன். ஏய், உன்னை இனிமே சேர்க்க விட மாட்டோம். நீ உதிர்ந்து போன ரோமம். இப்படித்தான் அவங்களும் சொன்னாங்க. என்ன சேர்த்துக்கலையா? நானும் வந்துடுறேன். என் பொய்ச்சால பதவி திருப்பி எனக்கு கிடைக்குமான்னு. நல்ல கொள்கை வீரன் ஐயா. நான் இங்க போய் இருந்துக்கிறேன். நாகராஜனை வெளியே அனுப்பிச்சு விட்டு அப்புறமா உங்களை கூப்பிட்டுக்கிறேன். மீசை நல்லா வரீங்க. காவேரி, இரு, இத காட்டி வளைச்சிட வேண்டியதுதான். நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நாட்டுல கன்னி பசங்க சுதந்திரமா நடமாடவே முடியாது போல இருக்கு. யார் எழுதியிருப்பாங்க?
பாய் மகா. இது உன் வேலை தானா? பெரிய டைரக்டோரியல் டச். இரு வரேன். ஐயோ கொல்றாளே. நான் உன்னை காதலிக்கிறேன் மகா. இருக்கிறேன். நான் உன்னை வெறுக்கிறேன். என்ன பண்றீங்க? இங்க பாரு. சபாஷ் மகாதேவா. காவேரி காவேரி நான் உன்னை வெறுக்கிறேன். காவேரி காவேரி ஏன் அழுவுற? என்னது நான் உன்னை வெறுக்கிறேன்? ஐயோ சத்தியமா நான் இதை எழுதல. நான் உன்னை காதலிக்கிறேன் காதலிக்கிறேன். மகாதேவா. சகாதேவா. ஆமா சும்மாவே இருக்கியே, உனக்கு கஷ்டமா இல்ல? நானும் உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நீங்களும் ரொம்ப வருஷமா சும்மாவே இருக்கீங்களாமே. யாரு சும்மா இருக்கிறது? எம்எல்ஏக்களை கடத்துறது, ஹோட்டல்ல தங்க வைக்கிறது, ஆட்டோவில் ஆளுகளை கொண்டு போறது எல்லாமே நான் தான். ஐ எம் வெரி பிஸி. நீ உங்க கட்சியில சேர்த்துக்கங்களேன். கட்சியில சேர்றதுக்கு சில தகுதிகள் வேணும். பொய் சொல்ல தெரியணும். என் பேர்ல பணத்தை பேங்க்ல போட்டு வர சொன்னா உன் பேர்ல பணத்தை பேங்க்ல போட்டு வரணும். ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு நான் அப்பான்னு சொல்லணும். கொஞ்ச நாள் கழிச்சு தப்பா சொல்லிட்டேன்னு அவளே பார்த்து நாயே பேயன்னு திட்டணும். மொத்தத்துல மானம் ரோசம் வெக்கம் எதையுமே பார்க்க கூடாது. எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்களே. மெம்பரா இருக்கிறது கூட லாய்க்கு இல்ல. வேற ஒரு இடத்துல சேர்த்து விடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எங்க வேலை? முதல் மாசம் 200 ரூபாய் சம்பளம், 2வது மாசம் 600 ரூபாய் சம்பளம், 3வது மாசம் 1000 ரூபாய் சம்பளம். சேர்ந்துக்கிறியா? 3 மாசம் கழிச்சு சேர்ந்துக்கிறேன். சுத்தம். என்ன காவேரி, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. மாதிரி இல்ல, உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். என் மனசுக்கு பிடிச்சவரை நானே தேர்ந்தெடுத்திருக்கேன். அவருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. காதல சபாஷ். ஆமாண்டி, நீதான் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது எங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். முதல்ல அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு சொல்லு. அவரே அவரே சீக்கிரம் சொல்லுடி. நம்ம வீட்டுல குடி இருக்கிறவரு. 2 பேர்ல யாரடி சொல்ற? அழகா இருக்கிறவரு. அழகா இருக்கிறவரா? ஆமாங்க நான் தான். அதுல என்ன சந்தேகம்? நேரம் வாங்க. ஓகே. யோ, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? சத்தியமா நான் ஒண்ணு நினைக்கல. கையெடு. பதிலுக்கு நானும் கையை வச்சா என்ன தெரியுமா? என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்லயே குடி இருந்துகிட்டு எவளையோ காதலிப்ப? ஏ லூசு, என்ன உளற நீ? யோ, என்ன பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. அப்ப காவேரி? காவேரி பொண்ணுன்னா அது பொண்ணு. தழைய புடவை கட்டிட்டு மகாலட்சுமி மாதிரி. அப்போ அவ சொன்னது கரெக்டா தான் போ. யார் சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? எங்க வச்சு சொன்னாங்க? பொண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிற. நல்ல நடிகையா நீ. நல்ல நடிகன் நீ சொன்னா போதுமா? அவங்க எல்லாம் சொல்ல வேண்டாம். என் வயிற்றுல கொட்டிக்கிட்டா நான் என்ன செய்வேன்? என்ன சண்டைங்க? கேளுமா. பின்ன என்னடி, என்ன தொட்டு தூக்கிட்டு உன்னை லவ் பண்றாருன்னா அதுக்கு என்னடி அர்த்தம்? என்னது? நான் இந்த மூஞ்சியை லவ் பண்றேனா? அடி பாவி, நான் தான் அப்பவே சொன்னேனே அவர் அழகா இருப்பாருன்னு. ஐயோ, அவ சகாதேவனை சொல்றா. என் கண்ணுக்கு நீங்க தான் அழகு. தள்ளுங்க. என்னது? தள்ளுங்க. ஆமா, உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்காமே. கங்காச்சுலேஷன்ஸ். என்னது கங்காரு லைசன்ஸா? கங்காச்சுலேஷன்ஸ் தான் அப்படி சொல்றா. அது அப்படியே சொல்லாமா? அம்மா காவேரி அம்மா, ஆங்கிலத்தை கொஞ்சம் வாழ விடம்மா. கலெக்டர் சம்பளம் கொடுப்பாங்களா? அவர் சம்பளத்தை கொடுத்தா அப்புறம் அவர் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாரு? அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளவு சம்பளம்னு. கீதா, மகாதேவனுக்கு வேலை கிடைச்சு. இவருக்கு ஏன் வேலை கொடுத்தா? என்ன வேலையா? என்ன தம்பி கிண்டலா? எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். அங்க எப்படி? போய் பார்த்தா தெரியுது. கிளம்பலாமா? சரி சரி, போகும்போது அனுமார் கோயில்ல ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போங்க. அனுமாருக்கு தானே முதல்ல தேங்காய் கொண்டாங்க. கீதா முன்னாடியே உடைச்சிடுறேன். நீயும் ட்ரெஸ்ஸும். சின்ன பசங்க மாதிரி என்னடா சண்டை? வா போலாம், லேட் ஆகுது. வரேன் காவேரி, வரேன். ஐயோ, மூஞ்சி பாரு. ஒரு பொம்மையில தானே பாஸ் வயிறு இருக்கு. எதுக்கு பாஸ் இன்னொரு பொம்மை? ஆட்ட மாட்டியா? இந்த பொம்மையில வயிறு இருக்குது, பொட்டு வச்சு இந்த பொம்மையில வெடி குண்டு இருக்கு. இந்த விஷயம் பாட்டிக்கு மட்டும்தான் தெரியும். கை மாறுறதுக்குள்ள வேற ஒருத்தன் கையில கட்சி இந்த தலையை திருநான்னா பொம்மைக்கு பொம்மையும் க்ளோஸ், ஆளுக்கு ஆளும் க்ளோஸ். மார்னிங் சார். குட் மார்னிங். உனக்கு வேலை போட்டு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த இன்டர்வியூல எனக்கு அதிகம் பேசினா பிடிக்காது. அதிகமா பேசல. என்ன வேலை என்ன ஆகுது? இந்த 2 பொம்மையை எடுத்து இந்த பையில போட்டுக்கிட்டு மார்க்கெட்ல போய் வித்துட்டு வரணுமா?
எனக்கு அதிகமா பேசினா பிக்காதுன்னு சொன்னீங்க. நீ என்ன பண்ற? இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற பிள்ளையார் கோயில் மண்மேட்ல போய் நிக்கிறேன். அங்க ஒருத்தன் பையோட வருவான். அவங்கிட்ட பத்தி பெட்டி இருக்கான்னு கேக்குற. இதுக்காக 10 கிலோமீட்டர் தூரம் போகணுமா? என் பாக்கெட்லயே வத்தி நோ 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 சரி போய் கேக்குறேன். அப்புறம் அப்படி அவன் வத்தி பெட்டி கொடுத்தான்னா அவங்கிட்ட சிகரெட் இருக்கான்னு கேட்கணுமா? குதிரைக்கு எத்தனை கால்னு கேட்கணும். குதிரைக்கு 4 கால் தானுங்களே. வேலை வேணுமா வேணாமா? நான் அதிகமா பேசல, நீங்க சொல்லுங்க. அப்படி அவன் 5 கால்னு சொன்னான்னா இந்த பைய அவங்கிட்ட கொடுத்துட்டு அவன் தர பைய வாங்கிட்டு இங்க வரணும். அப்படி வந்தா உனக்கு 1000 ரூபாய். உங்ககிட்ட இன்னொரு பை இருக்கா? எதுக்கு? இன்னொரு 1000 ரூபாய் சம்பாதிக்க. வத்தி பொட்டிக்கு எத்தனை காலு? குதிரைக்கு 5 பொட்டி. வத்தி பொட்டிக்கு எத்தனை காலு? குதிரைக்கு 5 பொட்டி. பாஸ், இவ்வளவு பெரிய வேலை இவனை நம்பி நீ பாசா நான் பாசா? அவன் தொழிலுக்கு புதுசு, அவனை ஃபாலோ பண்ணு. ஓகே பாஸ்.